ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இன்னொரு விதமாய் சொன்னால், கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நீங்கள் எப்படி இருங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு பொறுமையா இருங்க. கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு பொறுமையா இருங்க. நன்றா கவனிங்க, இதில் ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் இருக்கு. கர்த்தர் உயர்த்துவதற்கு, ஏற்ற காலத்தில் உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்க அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கு முன்பதாக அவனை எங்கே தான் ஆரம்பிக்கிறார்னா தாழ்வில் தான் ஆரம்பிக்கிறார். See, many people don't understand this. அவங்க என்னன்னா எடுத்த உடனே அவங்க ஆரம்பமே உச்சத்தில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆரம்பமே பிரம்மாண்டம், ஆரம்பமே வெற்றி, ஆரம்பமே மேன்மை, புகழ், உன்னதம் அப்படின்னு கற்பனை பண்றாங்க. இப்படி தேவனுடைய திட்டம் செயல்படாது. அவர் புழுதியில் இருக்கிறவனை தான் தூக்குறாரு, குப்பையில் இருக்கிறவனை தூக்கி பிரபுக்களோட உட்கார வைக்கிறார். ஆமென். அப்போ ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தணும்னா ஆரம்பம் எப்படி தான் இருக்கும்னா சிறுமையில தான் இருக்கும். நீங்க நிறைய பேர் பாருங்க, வேலைக்கு போனா கூட அவங்க சிறுமையில் ஆரம்பிக்க விரும்புறதே இல்லை. அவங்க எடுத்த உடனே CEO ரேஞ்சில் தான் அவங்க தேடுறாங்க வேலை. நம்ம சர்ச்சில் வந்து ஒரு ஃபோரம் வச்சுருக்கோம். பேர் இந்த வேலை வாய்ப்பை வந்து நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான ஒரு டீம் வேலை செய்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்குது, வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எலிவேட்னு ஒரு ஃபோரம் இருக்குது. இந்த எலிவேட் ஃபோரமில் எல்லாருடைய அப்ளிகேஷன்ஸை வாங்கி கம்பெனிஸ் கொடுத்து எப்படியாவது இந்த வாலிப பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும்னு ஒரு டீம் நல்லா வேலை செய்கிறாங்க. நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆண்டவருடைய கிருபையினால். அவங்க கடந்த வாரம் ஒவ்வொரு மாதத்தில் 2 முறை நாங்கள் வாரத்திற்கு இந்த சனிக்கிழமையில் வந்து ஒரு ஜெபம் நடத்துகிறோம். இதுக்காகவே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறோம். ஒரு 8 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அப்போது கடந்த வாரம் வந்து அவங்க ஒரு காரியம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெபத்தில் சொல்லும்போது ஒரு குறிப்பு சொன்னாங்க, நிறைய வேலை இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் அந்த வாய்ப்புகளை நாங்கள் போய் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட அந்த வேலை வேணவே வேணாம் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கொடுக்குற வேலைகள் அந்த கம்பெனி வந்து சின்ன கம்பெனி, அதில் போய் நான் எப்படி வேலை செய்கிறது? என்னப்பா நீ படிச்சிருக்கேன்னு கேட்டால் இப்போ தான் டிகிரி வாங்கியிருக்கான். ஒரு சின்ன இன்டர்வியூவில் கூட அவன் பாஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் அவனுடைய விருப்பம் என்னன்னா, MNCயில் வேலை கிடைக்குமா சொல்லுங்கள், மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஒரு 3 வருஷத்தில் அமெரிக்கா போகிற மாதிரி வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி 22 வயசில் உள்ள ஒரு வாலிப பையன் வேலைக்கு போகிறவன் என்று விரும்பணுன்றவன் அதில் வந்து சேர மாட்டேங்கிறானா. வேலைக்கு அனுப்புனா, இன்டர்வியூக்கு அனுப்பிட்டு என்னப்பா எப்படி இருந்துச்சு இன்டர்வியூ கேட்டால் போவே இல்லை. ஏன்பா போகல அப்படின்னா, சின்ன கம்பெனி அது. அப்போ இவர் சின்னதுலேயே இவர் என்ன நினைப்புனா, இவர் பெரிய ஆள் இவருக்கு நினைப்பு. இவர் எடுத்த உடனே இவர் பென்ஸில் தான் போய் இறங்கணும்னு இவருக்கு ஒரு கற்பனை. நம்ம பசங்களை பாருங்கள், இன்றைக்கி காலேஜ் இப்போ தான் சேர்ந்துருப்பான். 12th பாஸ் பண்ணதே பெரிய கஷ்டம். அப்போ தான் காலேஜில் போய் சேர்ந்துருப்பான். அவன் ஃபஸ்ட்டு வைக்கிற டிமாண்ட் என்ன, பைக் வாங்கி கொடுங்க, அப்போ தான் காலேஜுக்கு போவேன். எங்கள் வீட்டில் நான் சொல்லியிருந்தேன்னா காலே 2ஆக வகுத்து ஓரமாக வச்சு நீ பைக்கும் வேணாம் எங்கேயும் போக வேணான்னு உட்கார வச்சுருப்பாங்க. ஏன்னா நாங்கள் காலேஜ் போனதெல்லாம் பஸ்ஸில் தான் போனோம், ட்ரெயினில் தான் போனோம். அதை நீ படித்து நீ சம்பாரிச்சிக்கோ, அதெல்லாம் இப்போ கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறவன் பைக்கெல்லாம் போக மாட்டேன்றாங்க. இவர் படிக்கிற படிப்புக்கு ஆரம்பமே எதில் தான் வரும். அதுவும் பைக்குன்னு நீங்கள் சாதாரண பைக் உங்கள் பைக்கை கொடுத்து பாருங்க, அதெல்லாம் வேணாமா. அவருக்கு ரொம்ப கௌரவமாக குறைஞ்சி போதான். TVS 50 நாங்கள் போக மாட்டோம். எனக்கு பல்சர் வாங்கி கொடு, எனக்கு புல்லட் வாங்கி கொடு. அப்போ ஆரம்பமே இவர் கற்பனை என்னன்னா, இவர் இது பைக்கெலாம் போவார். இவர் 10 பைசா என்ன சம்பாதிக்கல, ஆனால் ஆரம்பமே அப்படி பெரிய பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சு இவர் வர்ற சில பேர் ஓட்டு வர்ற பைக்கை பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய லட்சாதிபதி போல இருக்குன்னு நம்ம நினைப்போம். என்னப்பா வேலைன்னு கேட்டால், இதில் தான் வேலை தேடிட்டு இருக்கேன் இந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு. யார் பெட்ரோல்னா அப்பா கொடுத்த காசில் பெட்ரோல் போட்டு ஒரு பைக்கில் என்ன பண்ணுறாராம், வேலை தேடிட்டு இருக்காராம். அப்போ யாருக்குமே இங்கேருந்து ஆரம்பித்து மேலே வரணும்னு இஷ்டம் இல்லை. எடுத்த உடனே மேலே தான், டாப்ல இருந்து ஆரம்பித்து சுற்றணும். ஏதோ சொல்லுது, கர்த்தர் உங்களை தாழ்விலிருந்து உயர்த்துறதுக்கு அவர்கிட்ட பொறுமையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உயர்த்துவார். ஆமேன். அதனால தான் நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். வேகமாக போய் சீக்கிரமாக ஐஸ்வர்யமாகணும்னு நினச்ச ஆக்கினைக்கு தப்ப முடியாது. 22ஆம் வசனத்தில், வன்கண்டன் செல்வந்தன் ஆகிறதற்கு பதறுகிறானா, வறுமை தனக்கு வரும் என்று அறியாது இருக்கிறான். ஹேசன்ஸ் ஆஃப்டர் ரிச்சஸ். அப்படியே செல்வந்தன் ஆகணும்னு பதற்றத்தில் வேகமாக எனக்கு எல்லாத்தையும் வாங்கிடணும், செஞ்சிடணும், நான் வந்து அடைஞ்சிடணும், சாதிச்சிடணும். அவனுடைய முடிவு என்னன்னா வறுமை. வறுமை
நிறைய வேளையில் வந்து இந்த மாதிரி வேகமாக வெற்றி எடுக்கவும் உன்னத இடங்களுக்கு ஏறுறதுக்கும் நமக்கு எங்கேருந்து சோதனை நிறைய இடத்துல வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 காரியமாக சொல்கிறேன். முதல்ல வந்து ஆசை, அது ஒன்று இருக்கட்டும் இல்லை, அந்த ஆசை நம்ம சீக்கிரமாக மேலே வரணும் அப்படின்னு. 2வது ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் சங்கீதம் 37:7 வாசித்தா, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. அது இன்னொருத்தமா சொன்னா, துன்மார்க்கமாக இருக்கான், தீவனை செய்கிறான், அவெல்லாம் மேலே வந்துட்டான், நான் எப்படி வராமல் இருக்கிறது? காப்பி அடித்தவெல்லாம் பாஸ் பண்ணுறான், நான் எப்படி பாஸ் பண்ணாமல் இருக்கிறது? நான் உண்மையாக எழுதுறேன்னு. அப்போ நம்மளுக்கு ஏதாவது குறுக்கு வழி கிடைக்காதா? ஏதாவது ஒன்று பண்ணி மேலே வந்துடணும். இது பாருங்க, நிறைய பேர் அட்டெம்ப்ட் ஆகுறாங்க. நிறைய சின்ன பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா, ஏன்பா நீ காப்பி அடிக்கிற, ஏன்பா நீ இப்படிலாம் துன்மார்க்கமாக செய்கிற, இதெல்லாம் ஏன்பா இப்படிலாம் இதெல்லாம் பண்ணுற, துன்மார்க்கம்லாம் பண்ணுறேன்னா, அங்கிள் பார்க்க முடியல அங்கிள், அவன் கண்ணா அப்படின்னா என்னதோ பண்ணி ஷார்ட்கட்ஸில் மேலே வரான், நாங்கள் உண்மையாக படித்தா மேலே வர முடியல. அப்போ அது என்ன செய்யுதுன்னா நம்மளை தூண்டுது. நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. சில பேருக்கு சிலர் தூண்டி விடுவாங்க, ஒரே ஒரு லெட்டர் போடுங்க, பேரெல்லாம் எழுத வேணாம், லெட்டர் போடுங்க, மீதி நாங்கள் பார்த்துக்குறோம், நம்ம யூனியன் வச்சு பார்த்துக்கலாம். சில பேர் அப்படியா ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான் அந்த ஆள், ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், கர்த்தராக கொடுத்த ஆலோசனை தான் போல இருக்கு அப்படின்னு உடனே அவங்களுக்கு துணை போகிறாங்க. முடிவு என்னன்னா வேதனை தான். தாவீது அப்படி குறுக்கு வழிகளில் சீக்கிரமாக போய் ராஜாவாகணும்னு அவன் தீர்மானம் பண்ணவே இல்லை. யார் தூண்டினாலும் அதற்கு அவன் இணங்கவே இல்லை. மற்றவர்களே இதை செய்கிறதுக்கும் பர்மிஷன் கொடுக்கல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணவன் மேல் கை போட்டு குற்றம் இல்லாத இருக்கிறவன் யாருப்பா? இந்த வேலைலாம் செய்யாத, நம்ம போகலாம் வா, இந்த கிளம்பி போயிட்டான். கர்த்தரே அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் அரசனாக உட்கார வைத்தார். நிலையான சிங்காசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் கை ரத்தம் படியாமல் இருந்தது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுகளுக்கு நாம் வேண்டிய பொறுமையை கர்த்தர் நமக்கு தரணும். இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க காத்திருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். யார் யாரும் எங்கெங்கோ போயிட்டு இருக்காங்க, நம்ம எது காத்துக்கிட்டு இருக்கணும், வேகமாக போகலாம், இந்த உலகமே கட்டுக்கிடக்கு, இப்படிலாம் பண்ணாதான் மேலே போக முடியும். வேண்டாம், கர்த்தருடைய கரத்தில் தான் உயர்வும் தாழ்வும் இருக்கிறது. ஆமேன். எவனை உயர்த்த கர்த்தர் சித்தமாக இருக்கிறாரோ கர்த்தர் அவனை உயர்த்துவார். அதை யாரும் தடுக்க முடியாது. யாரை தாழ்த்தணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டாரோ அதை யாரும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஒருவேளை மனிதர்களால் நாம் மறக்கப்பட்டிருந்தால் கூட, உதாரணமாக மொர்தெகாயை போல அவன் செய்த நன்மை மறக்கப்பட்டிருந்தாலும் கூட, ராத்திரியோடு ராத்திரியா ஆண்டவர் ராஜாவுக்கு தூக்கம் வராமல் வச்சு, ஆண்டவர் ஆமானை வர வச்சு, இவனுக்கு செய்ய வேண்டிய நன்மையும் கனத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், கணக்கை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி ஆண்டவர் உயர்த்திடுவார். ஆமேன். கர்த்தர் உயர்த்துகிற தேவன். நமக்கு தேவன் என்ன? பொறுமை. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய இருதயம் தரித்திரத்துக்கும் ஏதுவாக இருக்கும். துரிதமாலாம் வேண்டாம், ஏற்ற காலம் கர்த்தர் உயர்த்தட்டும். கர்த்தருடைய திட்டங்கள் ஏற்ற காலம் நிறைவேறும். ஆமேன். சில வேளையில் வேகமாக முன்னேறது, வேகமாக விரிவாகிறது நம்முடைய வாழ்க்கையின் பெரிய அழிவாக மாறலாம். கர்த்தருக்காக காத்திருக்க ஆண்டவரே, நீர் உயர்த்துகிற வரைக்கும் உடைய கரத்தில் அடங்கி இருக்கிறேன். எதில் பொறுமை என்று கேட்டால், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசித்தால், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து பொறுமையாக இருக்கேன். இந்த கர்த்தர் நம்மோடு நேரடியாக பேசுகிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கலாம், கொடுப்பா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆனால் அதை சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டு வைத்த பாதை பொறுமை தான். இன்றைக்கு வாக்குத்தத்தம், நாளைக்கு பலன் அநேக வேளை உண்டாகாது. இன்றைக்கு விதைத்து நாளைக்கு கனி பறிக்க முடியுமா? முடியாது. கர்த்தருடைய வசனம் விதையை போல இருக்கிறது. அதை குறித்து நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பேசும்போது லூக்கா 8:15 வாசித்தால், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வசனத்தை கேட்டாங்க. நல்ல நிலமாக இருக்கிறவங்க யாருன்னா, உடனே கற்பாறையை போல முள்ளுள்ள இடங்களை போல வேகமாக வளர்ந்து பட்டுன்னு பட்டு போகிறதில்ல. அவங்க வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து உண்மையான இருதயத்தில் காத்து பொறுமையுடன் என்ன செய்கிறாங்க, பலன் கொடுக்குறாங்க. கர்த்தர் எந்த ஒரு வாக்குத்தத்தை அனுப்பினாலும் அதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அது நிறைவேறாமல் தரையில் விழாது. கர்த்தருடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ நிச்சயமாக நிறைவேறும். இது உங்களுக்கு சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்ம நிறைய வேளை பெற்று நம்ம சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனால் அநேக வேளை நம்முடைய வாழ்நாட்களில் கூட அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம
அனுபவிக்கிறது இல்லை. அப்போ என்ன பாஸ்டர் பண்ணுறது? ஆண்டவர் கொடுத்த அநேக வாக்குத்தத்தங்களை வேதத்தில் வாசித்து பாருங்க. ஆபிரகாம் கர்த்தர் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், உன்னுடைய சந்ததியை இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன், பூமியின் தூளை போல உன் சந்ததி இருப்பார்கள், எண்ணவே முடியாதுன்னாரு. ஆனால் ஆபிரகாம் அதை பார்த்தாரா? பார்க்கல. அவர் பார்த்ததெல்லாம் அந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைன்னு பார்த்தா அந்த ஒரு பிள்ளை தான், அதுக்கு மேலே அவர் பார்க்கல. அப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன ஆச்சாங்க? ஒன்று நீங்கள் மறந்துடக்கூடாது. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது நமக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, தேவன் வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் செய்யும்போது அவருடைய வாக்குத்தத்தத்தினுடைய உடன்படிக்கையினுடைய அந்த அந்த பிரின்சிபல் நீங்கள் வழங்கி கொள்ளணும். உபாகமம் 7:9 சொல்லுகிறது, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். அப்போ கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா நமக்கு மட்டும் நினச்சிக்கிடாதீங்க. அந்த வாக்குத்தத்தம் யாருக்குன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தேவன் அதை தொடர்ந்து வர பண்ணுகிறார். ஆமேன். இன்றைக்குள்ள திரள் கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இயேசுவை ஆராதிக்கிற கூட்டத்தை விட வேறு எந்த கூட்டமும் எப்பொழுதும் அதிகமாக இருந்ததே இல்லை. அவர்களை வானத்தின் நட்சத்திரங்களை போல மாற்றியிருக்கு. உண்மையாக பார்த்தா இன்றைக்கி எண்ணணும்னா கூட எண்ண முடியாது. அதான் உண்மை. நிறைய பேர் சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் மெம்பர்ஸ் தெரில. அநேக மறைமுகமாக ஒளிந்திருந்து உபத்திரவங்களில் கர்த்தரை மறைமுகமாக ஆராதிக்கிறவர்கள் எத்தனையோ லட்சம் பேர், எண்ணக்கூடாத அளவு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வாக்குத்தத்தம் நிறைவேறினதா இல்லையா? நிறைவேறினது. வாக்குத்தத்தை பெற்றவன் மரித்து போகலாம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், 1000 தலைமுறை மட்டும் காக்க வல்லவர். அதனால தான் நம்ம வாக்குத்தத்தங்களை குறித்து பொறுமையாக இருக்கணும். தாவீதுக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை பண்ணார். ஆனால் ஒரு நாள் அவனை பார்த்து சொன்னார், நீ அந்த ஆலயம் கட்ட மாட்ட, உன்னுடைய மகனாகிய சாலமோன் தான் கட்டுவான், ஏன்னா நிறைய ரத்த சிந்தி இருக்கிற அப்படின்னாரு. உடனே தாவீது உடனே கோவப்படலை. என்ன ஆண்டவரே, இவ்வளோ பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுத்துருக்கீங்க, நான் தான் அதிகமாக காணி கொடுத்துருக்கேன், நானே ஆலயம் கட்டக்கூடாதுன்னா எப்படி அப்படின்னு சொல்லி அவர் பொறுமை இழந்து ஆண்டவர்கிட்ட பேசாமல் அவர் என்ன பேசினார்னா, 2 சாமுவேல் 7:18 வாசித்தீங்கன்னா, தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியேனுடைய வீட்டை குறித்து வெகு தூரத்திற்கும் கால செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. அப்போ கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாருன்னா, குறுகிய காலம் பக்கத்தில் இருக்கிறத பற்றி பேசலை, வெகு தூர கால செய்தி. இன்னைக்கு நீங்கள் பெறுகிற வாக்குத்தத்தங்கள், நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நம்பி விசுவாசிக்கிற வாக்குத்தத்தங்கள், நீங்கள் நினச்சிடாதீங்க இது எனக்கு தான் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களிடத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய விளைவை கர்த்தர் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் சந்ததிகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்னா அதை காணும்படி செய்வார். அல்லேலூயா. அநேக காரியங்களை நீங்கள் உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்ல. ஏன்னா எபிரேயர்ல தான் வாசிக்கிறோம், அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் தூரத்தில் தான் கண்டாங்க, அவைகளை அணைத்து கொண்டு அதை விசுவாசிச்சாங்க. தூரத்தில் தான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள், கர்த்தர் அநேக விருப்பங்களை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி போகணும், அப்படி போகணும். ஆண்டவர் அதற்கேற்ற வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஆண்டவரே என்னை இவ்வளோ தாமதமாக கொடுக்குறீங்களே, இதை வச்சு நான் என்ன பண்ணேன், எப்போ இது நடக்கும்? இவனை மறந்துடக்கூடாது. உங்களுக்குன்னு சொல்லும் போது அது யாருக்குன்னு சொன்னால் உங்கள் சந்ததிகளுக்கும் அது பொருந்தும். ஆமேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வயதான காலத்தில் கொடுத்தார் வாக்குத்தத்தம், ஆனால் அந்த சந்ததிகளை அவன் பார்க்கல. ஆனால் கர்த்தர் அவன் சந்ததிகளை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவர் சொன்னதை நிறைவேற்றினார். எனக்கு தெரியும், நீங்கள் நிறைய வேளை சில காரியங்களை நினச்சி இன்னைக்கு காலை ரொம்ப மனம் வருத்தமாக வந்திருக்கலாம். பாஸ்டர் இதெல்லாம் நடக்கவே இல்லை பாஸ்டர், என் லைஃப்பில் அதெல்லாம் நான் காணவே இல்லை பாஸ்டர். ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் தீர்க்காயசை கொடுப்பார். ஆனால் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் செய்ய முடியலை, ஆனால் கர்த்தர் அதை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிகள்லையும் உங்கள் குடும்பங்கள்லையும் கர்த்தர் உங்களை கொண்டும் தேவன் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.